மனைவிகள் எல்லாம் ஒரு தனி அறையில இருக்காங்க. முதல்ல ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி. இப்போ வந்து உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும், ஆண்டி மருமகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண தருணங்கள் என்னென்ன? மிஸ்ஸஸ் ராதா ஸ்ரீனிவாசன் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்பீக் டு ராதா ஸ்ரீனிவாசன். நீங்க மருமகளா வந்ததுக்கு அப்புறம் உங்க மாமியார் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உணர்ந்த தருணங்கள்லாம் என்னென்னு கேட்டோம். அதுல ஒரு 3 தருணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த விஷயமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மியாயிட்டு இருக்கும், செய்யறது, இந்த சமைக்கிறது, அந்த மாதிரி வேலையும் கம்மியாயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் இன் லா மேல கொஞ்சம் கேர் எடுத்துப்பேன் நான். நானும் அவ்வளோ கொஞ்சம் க்ளோஸா இருப்போம். ஸோ அந்த விஷயம் சொல்லியிருக்கலாம் கண்டிப்பா. அப்புறம் இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லு. உடம்பு சரியில்லைன்னா நான் கேர் எடுத்துப்பேன், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போகிறது அந்த மாதிரி. சரி, இந்த 3 விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க மாமியார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மாமியார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவ வந்திருப்பாரு, எல்லா வேலையும் முடிச்சிடுவாவோ. நான் ரிலாக்ஸா ஒரு டிவி நாடகம் எதுனாலும் பார்த்து ரிலாக்ஸா இருப்பேன். ஓகே, இன்னும் 2 விஷயம் சொல்லணும் நீங்க. நான் ஹாஸ்பிட்டலிசமே ஃபுல்லா அவதான் எனக்கு பொண்ணு மாதிரி அவ என்ன ஃபுல்லா பார்த்துட்டா. ஃபுல்லா என்னென்ன செய்யணும் லேடிஸ்க்கு எல்லாம் அவ என்ன செஞ்சிட்டா. அது எனக்கு பெருமையா இருக்குது. சரி ஆண்டி, 3வது பண்டிகை நாளெல்லாம் ஃபுல்லா அவதான் காலையில எழுந்திரிச்சு சாமி கும்பிடு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எல்லாம் செஞ்சிடுவா. நான் எதிர்பார்க்க மாட்டான், மாமியார் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டான். அது முடிச்சு வேலைக்கு போயிடுவா 12 மணி. ஸோ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி, மாமியாரும் மருமகளும் கரெக்டாக மொத்தம் 3 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 3 விஷயங்களில் 2 நீங்கள் கரெக்டாக சரியாக மேட்ச் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இதன் மூலமாக உங்கள் ஃபேமிலிக்கு 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் நீலகண்டன் அண்ட் ஃபேமிலி. உங்கள் அம்மா வந்து ஒரு மருமகளை வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்றதை சொன்னாங்க. பட் மருமகளை தாண்டி அவங்கள ஒரு மகளாக நீங்கள் உணர்ந்த காரணங்களோ தருணங்களோ என்னென்ன எங்களுக்காக சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயம் சொல்லலாம். இந்த 3 விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இதை அவங்க மருமகள் வந்து எப்படி சொல்றாங்க கரெக்டா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சுகன்யா நீலகண்டன் கிட்ட பேசுவோம். சுகன்யா, நிறைய தருணங்கள்ல உங்க மாமியார் வந்து எனக்கு ஒரு மகளே கிடைச்சிட்டா அப்படின்னு உணர்ந்திருக்காங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம். அது என்னென்ன தருணங்கள் அப்படின்றத மட்டும் நீங்க இப்போ சொன்னா போதும். நாங்கள் எங்கன்னா வெளியில் போனோன்னா ரெடி பண்ணும்போது அத்தைக்கு நான் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும்னு சூஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகே, அப்போ நிறைய அழகுபடுத்தி பார்ப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் போகிறதுனால ஒன்றா உட்காந்து சாப்பிட டைம் கிடைக்காது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அது அத்தைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, 2 3 வேலையில் ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் போகிறதுனால மார்னிங்கில் நான் எழுந்திரிக்க லேட் ஆகும். அதனால அத்தை அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதே சமயம் நான் வந்து ஈவினிங் அவங்க வரத்துக்குள்ளே சமைச்சு வச்சிடணுன்ட்டு நான் ரெடி பண்ணுவேன். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கே கிளம்பி வாங்க, 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். அத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திடீர்னு ஒரு சின்ன சிம்பிளா ஒரு புடவை கட்டின்னு போனா கூட அதை சரி பார்த்து இப்படி எடுத்துன்னு போங்க, வண்டியில ஏறி உட்காரும் போது அழகு பார்க்கறது, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தலை இப்படி வார அத்தைன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி எதனா எடுத்துன்னு வந்து புட்டு வச்சு விடுறது, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து எல்லாம் சாப்பிடும் போது ஒருத்தர் தனித்தனியா சாப்பிட மாட்டோம். யாரு லேட்டா வந்தாலும் சரி, அவ்வளவு லேட்டா வந்தாலும் சரி, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு நீயே வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு மருமக கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அது. அடுத்தது வந்து பாப்பா கொஞ்சம் இது பண்றதுனால நான் தூங்க விட்டுருவேன் காலையில. அதனால வேலை எல்லாம் நான் செய்தேன். சீக்கிரமா ஏஞ்சி நான் வேலை செஞ்சுட்டணும்னு ஓடியாந்து வேகமா வந்து கூட வந்து செய்யறது. சாயந்தரம் வந்தேன்னா எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. எந்த வேலையும் நான் என்னை விட மாட்டாங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க. நீலகண்டன் ஃபேமிலி இல்லை, நீலகண்டன் அம்மா, நீலகண்டனுடைய மனைவி 2 பேருமே பயங்கர இன்டிமேட்டாக பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக நீங்கள் சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன 3 சம்பவங்களும் நீங்கள் சொன்ன 3 சம்பவங்களும் ஒரே மாதிரி ஒத்து போனதுனால நீலகண்டன் ஃபேமிலிக்கு 600 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. வெல் டன், சாபாஷ்.